வேணாங்க நண்பர்களே குடிக்காதீங்க, வீணா குடிங்கட்டு சீரழிஞ்சி போகாதீங்க தம்பி. வேணாங்க ஹலோ, நான் மீனாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். காலையில வீட்டுக்கு வந்திருந்தீங்களாமே? ஆமா சார். அத பத்தி உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணே. மீனாவோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து பேசணும்னு சொல்றாரு. நம்ம அட்ரஸ் சொல்லுங்க அண்ணா. எந்த ஊர் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நம்ம ஊர் அட்ரஸ் வேணாம். ஹலோ, மீனா அப்பாவா? அட்ரஸ் சொல்ல முடியுமா? ஓ சொல்லாமே. நம்பர் 2 அனந்த தெரு, சித்ரா நகர். சித்ரா நகர், கோயம்பேடு. ஆமா, அறிக்கை நீங்க என்ன வேணும்? என்ன கேள்வி சார் இது? அறிக்கை எல்லாமே ஆளினால் நான் தான். உங்க பேர் என்ன? தாஸ், கண்ணதாஸ். அப்படியா? அப்படிதான். ஆல் டவுட் கிளியர்ஸா? சரி சரி சரி. இந்தாடா. ஹலோ. போன் கட்டாயி 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஹலோ லோலா. சரி விடு. பார், போன் வேணா கட்டா இருக்கலாம், உன் மீனா கட்டாக மாட்டாடா. நாளைக்கு மீனாவோட அப்பங்க வரும்போது நான் குடுக்கற ட்ரீட்ல மீனாவை அவன் உனக்கு கட்டி தரான். தர வெப்பம்ல. சரி சிவாங்க. ஏய் ஊருக வாங்க. ஏய் நீங்க யாரு? கண்ணதாசங்கிறது யாரா? கண்ணதாசன் என்பவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஏய், இங்க கண்ணதாசங்கிறது யாரான்னு கேட்டேன். அப்படி விவரமா கேளுங்க. ஏய் அண்ணன் தான். அப்ப அறிங்கிறது? அப்ப மட்டும் இல்லையா, எப்பவுமே இவன் தான் என் ரூம். 2 பேரும் ஐயா கூட்டிட்டு வர சொன்னார். எந்த ஐயா? எங்க ஐயா. போலாமா? எங்க? ஸ்டேஷனுக்கு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா எக்மோர் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன். ஓ நீங்க போலீஸா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எப்ப சார் வருவாரு? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்துருவாரு. ரவுண்ட்ஸா? நம்மள மட்டும் 10 மணிக்குள்ள ரவுண்ட்ஸை முடிக்க சொல்லிட்டு இவங்க 10 மணிக்கு மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. இதெல்லாம் கேட்டா குடியார போயின்னு உத்தம படம் பார்த்துட்டு வந்தோம் சார். ஹலோ ஏட்டையா சார், ஐ ஆம் லேண்ட் புரோக்கர். லாக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டயத்தை நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐயா வந்தாருன்னா காலையில வந்து பார்க்க மட்டும் சொல்லுங்க. ஓகே? எனக்கு கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு போனா. ஆமாண்ணா. என்ன தப்புடா பண்ணிட்டு? சாதாரண திட்டு கேஸ் தானா? ஏண்டா களவாணி பயல, ஏண்டா நீயும் ஒரு லேண்ட் புரோக்கர், தாசும் ஒன்னாடா? சார், இவனை போர்னாக்சிடென்ட் கேஸ்ல உள்ள தள்ளுங்க சார். நீ ஓவரா பேசிட்டு உட்கார. சார் வணக்கம் சார். சார் எந்திரி சார். வாங்க சார், தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. எந்திரின்னு சொல்றேன்ல. முன்னெல்லாம் பொண்ணுகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப பொண்ணோட அம்மா கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்றீங்களா? அம்மா கிட்டயா சொன்னா இவன்? இல்ல அம்மா கிட்டே சொன்னேன். அட காஞ்சனா டூவே. சார் என்னை பத்தி என்னடா நினைப்பாரு? என் இமேஜ் அவர் முன்னால கெடுத்து புட்டியா? உனக்கு என்னடா இமேஜ்? அவன் தனியா இருக்கிற பொண்ணோட அம்மா கிட்ட போய் தப்பு தப்பா பேசுறான், அதுக்கு நீ ஐடியா வேற குடுக்கறியா? சார், நான் பொண்ணு கிட்ட தான் லவ் சொல்லலான்னு போனா அங்க பொண்ணு இல்ல, அதான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவன் அம்மா இல்லன்னா அவன் பாட்டிட்டு சொல்லுவியோ? ஆண்டே ஆலயம். ஐயோ, அவன் மூஞ்சி ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க சார். தப்பு பண்ற மூஞ்சா சார் அது? அப்படியே பேன் பண்ணி இந்த அழகான மூஞ்சிக்கு வாங்க சார். ஐடியா கொடுக்கற மூஞ்சா சார் இது? சார், நீங்க 2 பேரும் பெரிய மனசு பண்ணி எங்க 2 பேரையும் வெளியே விட்டீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து வரும்போது ஒரு கூட கருவாடு கொண்டு வரேன் சார். உங்களுக்கு சால கருவாடு பிடிக்குமா சார்? இங்க பாரு, இனிமே அந்த பொண்ணு பின்னாடியோ அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அந்த வீட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சது வச்சுக்க, அவனை விட்டுருவேன், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், இது 555 செக்ஷன் தானே? ஏட்டையா, இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு காலையில விட்டுரு. மண்டையில முடியே இல்லாம இப்படி ஒரு முடிவு போறாரு. முடிவு தப்பு சார். ஐயோ, விருந்துக்கு வந்த மாதிரியே உட்காரானே. சார், ஏசி ஒர்க் ஆகுமா? ஆவதோ? வாய மூடிக்கிட்டு உட்காரு. கொசுபத்தி கிடைக்குமா சார்? கிடைக்காதோ? படம்ல அதான் சொல்லிட்டார்ல சார். கையெடுத்துடுங்க, கொஞ்சம் காலம்.
கொஞ்சம் கோஆபரேட் பண்ண அண்ணே. கமான் பாய்ஸ். வாங்கடா நம்ம உள்ள போ. ஏய் செத்த வைத்தியா, யார் அடாவிலிய ராத்திரி பூரா சோறு கூட போடாம ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சோறு போட்டா திண்டு போயிருவியா? பேச வந்தியா சாப்பிட வந்தியா? பேசியா? கான்செப்ட் விட்டு வெளியே வந்துட்டா இப்ப என்ன பேசணும் மட்டும். ஏய் தாசு மேலே கேசா? தண்ணி அடிக்காத வரைக்கும் தானே நான் தாசு. தண்ணி அடிச்சிட்டேன்னு வைய மோசமான பாஸ். சூப்பர் தாசு. இப்ப நீ பேச. ஏன் லூசு? இல்ல உன்னை கூப்பிடுறாங்க பாரு. என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? சேது படத்துல வர அங்க ஓ அங்கயா? சேது படத்துல வர சியா மாதிரி காதல சொல்ல வந்தா உன் பொண்ணு அங்க இல்ல. அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரி தம்பி சொன்ன காதலுக்கு நீ ரிசல்ட் சொல்லாம ரிமாண்ட் பண்ணிருக்க. அட்ரஸ் மட்டுமே சொன்ன என்னையும் நீ உள்ள தூக்கி வச்சதுக்கு கலாட்டா பண்ணாம கம்போஸ் பண்ணி கரகாட்டம் ஆடுவாங்க. ஐயோ பாவம்னு உங்களை வெளியில விட்டது தப்பா போச்சு. ஆமா ஆமா, இவரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டாலும். சர்ச்சை பத்தி பேசாத, ஏற்கனவே பிரச்சனை கிடக்கல. ஆமால, நீ போலி டாக்டர் தானவே, நியாயப்படி ஓ மேலதான் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஆமா என்னய்யா டாக்டர் கிட்டே சண்டை போடுறீங்க, ஆனா ஊனா கும்பலா வந்துடுறீங்க, குழப்பமா பேசுறீங்க. யாரையா நீங்க? நீ வயிற்று வலி கேசா? இங்க வா, உனக்கு வயிற்று வலி சரியாயிட்டா? நாங்க மருந்து சாப்பிடுறோம்ல. நீ ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு சரியாவாது. இவங்கிட்ட வைத்தியம் பார்த்து எவனுக்குல சரியா இருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். வேற ஊர்ல நல்ல வைத்தியம் இருக்கான், அங்க போய் வைத்தியம் பாரு. இவனை ஊர் பாடுற தாண்டி விட்டுவாங்களே. என்னல லாரி பிரேக் போடுற மாதிரி மதிக்க? அண்ணே இப்பதான் காதல் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, உள்ள பூந்து கெடுத்து விட்டுறாதீங்க. இப்ப பார் வைத்தியர் ஐயா, இவன் யாருன்னு தெரியுமா? இவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? என்ன சத்தம் போட்டு சண்டை போடும் பார்த்தா சைலண்டா பெஸ்ட்டுக்கா? இங்க வா. அட அறிவு ஜீவனை என்ன மட்டும் கவனிக்க, பக்கத்துல அவனை கவனிச்சால கண்ணாலே கதகளி ஆடிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு மேலையும் சத்தமா பேசினா அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவான். பரவாயில்லையா? திருந்துற வழிய பாருங்களேன். வைத்தியர் ஐயா, கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சொல்லு. போயிட்டு வா. மீட் பண்ணுமா? அதுவா? இல்ல அந்த போனுக்கு ரெஸ்ட் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் கூடாமல. ஆனா நீங்க வேற என்ன, போன் இவனா பண்ணி பேசிட்டு இருக்கான், அவதான் இவனுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அட பாவி, அவங்க அப்பன் கசாயம் வித்த காசெல்லாம் இவனுக்கு கால் பண்ணியே காலி பண்ணிடுவோம். மகாராஜா ரொம்ப சோகமா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லண்ணே, நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். அவன் ஊருக்கு போறதுக்கு இவனுக்கு வாந்தி எடுக்கிறான். டேய் தானா, நீ கட்டிங்க போட்டா எப்போ ஒரு தடவை குட்டி குட்டி கிளாதான் பண்ணுவ. இப்ப என்னடா புதுசா காமெடி பண்ற? போலீஸ் உனக்கு ஆரத்தி எடுக்கும். மெட்ராஸுக்கு வந்தமா, 4 துட்டு சேர்த்தமா, 2 துட்டை வீட்டுக்கு அனுப்பணுமா, அப்ப வாங்கி அடிச்சிட்டு கூப்பிடமா படுத்த மாதிரி இருக்கணும்ல. அதை விட்டுட்டு ஊரை பத்தில பேசவே கூடாது. டேய் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், நைட்டான 90 போடாத ஆம்பளையும் 90 போடாத பொம்பளையும் நல்லா தூங்குனதா சரித்திரமே இல்ல. குட் நைட். இல்ல ஞாயிற்றுக்கிழமை பகல்ல பாட்டில திறந்துடாதீங்க. சார் வணக்கம். வாங்க ஆபீசர் சார். ஐயா வர நேரத்தை பத்தியா? ஏல 2 நாளா ரூமுக்கு வரலையே, ஒரு போன் போட்டு சொல்லணுங்கிற அறிவு இல்ல உனக்கு? போன்ல சார்ஜ் இல்ல, பேட்டரியோட அடிச்சு நான் என்ன பண்ணுவேன்? டேய் அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போன? பங்க்ல ஓட்டி பாத்துருந்தேன்டா. என்ன கார் ஓட்டி பாத்தியா? ஓவர் டைம்னே. ஓ ஓவர் டைமா? பொய் சொல்லாதடா, அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஏல இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்ல, சிறுதுன்னு முடிச்சிட்டு இருக்க, வாயத்தரம் சொல்ல. எங்க போயிருந்த? நடிக்க கூப்பிட்டு போயிருந்தேன். ஓ, துரைக்கு நடிக்கிற ஆசை வந்துருச்சோ. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது, 4 தடவை பேண்ட் சட்டை மாத்துறது, பல தடவை கண்ணாடி பார்க்கும்போது நினைச்சேன், என்னடா மெட்ராஸுக்கு வந்து இத்தனை நாள் ஆகி நான் நடிக்க போறேன்னு எவனுமே சொல்லல நினைச்சேன். அந்த கருப்பாடு நீதானா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லல. நீங்க போய் சினிமாவில நடிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில நடிகர்களுக்கு பஞ்சமா? ஏய் அண்ணனே கண்டவன். இருல நீ என்ன சொல்ல வர நான் சொல்லட்டுமா? அண்ணனே கண்டவன் காலில் விழுந்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு, அத ஒழுங்கா பாரு அப்படின்னு தானே சொல்ல வந்தா? இல்ல இல்ல நீ அதான் சொல்ல வந்த. இங்க என்ன பேசிட்டு இருக்க, அங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணே, இவன் முகத்தை 5 நிமிஷம் நம்மளால பார்க்க முடியாது.
அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இவன் முகத்தை பார்க்க நினைச்சாலே கால்ல இருந்து கை வரைக்கும் அப்படியே படபடங்குதுனே. நரம்பு தளர்ச்சியா இருக்கும், ஒரு நல்ல டாக்டர் போய் பாரு. டேய் நீ ஓவர பேசுறடா. ஏல, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மூஞ்சி நல்லா இருந்தா என்ன கூப்பிட்டாங்க? உன்னைய கூப்பிட்டாங்க. லேய், எனக்குள்ளயும் ஒரு கலைஞ குமிரிக்கிட்டு இருக்கான். அவன் வெளியில வந்தான்னா இந்திய சினிமாவே, உலக சினிமாவே கதறும், பிஞ்சிரும். இப்பதான் இவனை சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு கதர் தான் உதர் தான். போறாம. நம்ம இருக்க பிரச்சனை தேவையா? நான் நடிக்க போறது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் இப்ப வெளியே போறேன். விடுங்கண்ணே, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண அவன் என்ன பச்சை நொல்லையா? சொல்றத சொல்லியாச்சு, இனி அவன் இஷ்டம். ஏல, சினிமா கினிமால நமக்கு சரிபட்டு வராதுல. இருக்கிற வேலையை ஒழுங்கா பாருங்களேன். போ, நாளைக்கு போய் வேலையை பாக்குற வழியை பாரு. வாங்க எல்லாமே படம் பார்க்கலாம். அந்த வண்டியை டேய், வாடா. ஏய் ரொம்ப யோசிக்காதடா. நினைச்சிட போகுது.